ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் போஸ் ஸ்கிரிபிள்ஸ். இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் நேம் வந்துட்டு அரோமா மேஜிக் அண்டர் ஐ ஜெல். அரோமா மேஜிக்கில் அண்டர் ஐ க்ரீம் அண்ட் அண்டர் ஐ ஜெல்னு 2 இருக்குது. இப்போ அண்டர் ஐ ஜெல் தான் பார்க்க போகிறோம். இதோட குவான்டிட்டி வந்துட்டு 20 கிராம். ப்ரைஸ் வந்துட்டு 210. நான் ஆஃபரில் 179க்கு வாங்கியிருந்தேன். நைக்காவில் வாங்கியிருந்தேன். லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த ப்ரைஸ்க்கு நிறையாவே குவான்டிட்டி இருக்குது. ஸோ வர்த்து தாங்க. இதோட பேக்கேஜிங் பார்க்கலாம். நல்லா க்யூட்டாக டியூப்பில் கொடுத்துருந்தாங்க. ப்ராடக்ட் மேலே ஒட்டி இந்த ஸ்டிக்கர் பிஞ்சு வர மாதிரி இருந்துச்சு. சரி, நமக்கு ப்ராடக்ட் தான் முக்கியம், அது சேஃபா இருக்குன்னு விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா அந்த டியூப்ல ஹெட் பார்ட்ல இருக்கும்ல, அதுலயும் ஹோல் வந்துருந்துச்சு. ப்ராடக்ட் என்கிட்ட ரிசீவ் ஆகும் போது இப்படி இல்லை, அதனால நான் ரிட்டர்ன் போடல. இந்த ப்ராடக்ட்ஸ்ல பேரபென்ஸ் இல்லை, எந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் அண்ட் ஃப்ரேக்ரன்ஸும் இல்லை. அதனாலதான் இந்த ப்ராடக்ட் நல்லா டிரான்ஸ்பரண்டா இருக்கு. இதோட இன்கிரியன்ட் லிஸ்ட் எல்லாம் பார்த்தாலே புரியும் இந்த ப்ராடக்ட்ஸை வாங்கலாமா வேண்டாமான்ட்டு. இதுல குக்கும்பர் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு, அப்புறம் ஆலோவேரா ஜெல்லும் இருக்கு. ஸ்கின்னை நல்லா ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். க்ரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு. நம்ம நார்மலாகவே க்ரீன் டீ பேக்கை வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு கண்ணுக்கு மேலே வைப்போம்ல, நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அப்புறம் ஃப்ளாக் சீட்ஸ் இருக்குது. ஸ்கின்னுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் ஏஜென்ட்டாக வந்துட்டு யூஸ் ஆகும். உங்கள் ஸ்கின்னை டைட்டன் பண்ணும். நிறைய எசென்ஷியல் ஆயில்ஸ் வேறு இருக்குது. பஃபி ஐஸ் இருந்துச்சுன்னா காம் பண்ணும். அப்புறம் ஸ்கின்னை வந்துட்டு லைட்டன் பண்ணும். எப்போல்லாம் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாமா? ப்ராடக்டோட பாக்ஸ்லேயே மார்னிங் அண்ட் நைட் 2 டைம்ஸ் யூஸ் பண்ணுங்க சொல்லியிருக்காங்க. மேக்கப்புக்கு முன்னாடி கூட இந்த ப்ராடக்ட் போட்டுக்கலாம். கிரீஸியாகவும் இருக்காது, ஆயிலியாகவும் இருக்காது. இந்த ப்ராடக்ட் ஐஸ்க்கு போட்டாலே நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் இருக்கும். இவ்வளோ குவான்டிட்டி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நிறைய குவான்டிட்டி யூஸ் பண்ணால் சீக்கிரமாக டார்க் சர்க்கிள்ஸ் குறைஞ்சிரும்னு நினைக்கிறாங்க. அப்படி பண்ணால் உங்கள் ப்ராடக்ட்டும் வேஸ்ட், உங்கள் காசும் வேஸ்ட். ஒரு ஸ்மால் டாட் போதும். ஒரு ஐக்கு ஃபிங்கர் ரிங் இருக்குல்ல, அதை வச்சு மசாஜ் பண்ணுங்க. டக்குன்னு ஸ்கின்ல அப்சர்வ் ஆயிரும். போட்டு ரப் பண்ணிட்டே இருக்க வேண்டாம். கன்சிஸ்டன்சி சில பேர் ஒரு 2 நாள் இல்லாட்டி ஒரு 1 வீக் யூஸ் பண்ணிட்டு ஒர்க் ஆக மாட்டேது சொல்லிட்டு விட்டுறாங்க. தொடர்ந்து ஒரு 1 மந்த் மார்னிங் அண்ட் நைட் யூஸ் பண்ணுங்க. டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். எப்போ நீங்க ப்ராடக்ட் ஒர்க் ஆகலன்னு ஸ்டாப் பண்ணணும்னு தெரியுமா? பேட்ச் டெஸ்ட் எடுங்க. அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி உங்க ஸ்கின்னுக்கு ஏதாச்சும் அஃபெக்ட் ஆச்சுன்னா அப்போ நிறுத்தணும். நான் இந்த ப்ராடக்ட் கண்டினியூஸா யூஸ் பண்ணல, பட் எனக்கே கொஞ்சம் டார்க் சர்க்கிள்ஸ் கம்மியான மாதிரி தான் தெரிஞ்சது. இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட். எந்த பேரபென்ஸும் இல்லை. எனக்கு பர்சனலாக ஃப்ராக்ரன்ஸ் இருக்கிற ப்ராடக்ட் பிடிக்காது. இதுல எந்த ஃப்ராக்ரன்ஸும் இல்லை, ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் இல்லை. என்னோட ரேட்டிங் வந்துட்டு 5 out of 5. நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்க மக்களே. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்களே. அம்பிட்டு தான். டாடா பை.